போச்சு. வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. விஜய், என்னடா என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? கல்யாணம். என்னம்மா, உங்க பையன் உங்க விருப்பம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டாருன்னு சொன்னீங்க. இது கூட உங்க விருப்பப்படிதான் நடந்ததா? ஹலோ மிஸ்டர். தம்பி, கோவப்படாதீங்க. இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. எங்க பொண்ணை உங்களுக்கு பேசி முடிக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். அதுக்கு இதுக்கு மேல அவசியம் இல்லை. எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நீங்க கிளம்பி போலாம். இனிமே நமக்கு இங்க என்ன வேலை? வாங்க போலாம். டேய், என்ன இப்படி மோசம் பண்ணிட்டியடா? என்ன இப்படி ஏமாத்திட்டியடா? ஏண்டா நீயா ஒருத்திய தாலி கட்டி கூட்டு வந்தா நான் அவளை மருமகளா ஏத்துக்க நினைச்சிட்டு இருக்கியாடா? தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. பேசாதடா, என்கிட்ட எதுவும் பேசாத. ஏண்டா உன் கால்ல போடுற செருப்புல இருந்து கழுத்துல போடுற செயின் வரைக்கும் இத்தனை நாள் முடிவு பண்ணது நான் தான்டா. நீயா ஒரு முடிவெடுத்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு எங்கிருந்துடா தைரியம் வந்துச்சு? மாமா, அங்க நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே நான் செஞ்ச தப்பு இல்லைன்னு சொல்லுவீங்க. மாட்டேன்டா, நான் கேட்க மாட்டேன். நான் எதையும் கேட்க மாட்டேன்டா. நான் உனக்கு அம்மாவும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல. முடிஞ்சு போச்சுடா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. போடா. அம்மா, அம்மா உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க போல இருக்கு. உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு எனக்கு தாலி கட்டி இருக்கலாம்ல. வருத்தப்படாத லட்சுமி. எங்க அம்மா என் மேல உயிரே வச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்க நம்மள மன்னிச்சிருவாங்க. அழகு. ஆமா, பூரணி எங்க? அவ டியூஷன் போயிருக்காங்க. அபி அவ ரூம்ல படுத்திருக்கா. சாப்பிட்டாளா? நீங்க முதல்ல சாப்பிடுங்க. பூரணி வந்தோட நாங்க 3 பேரும் ஒண்ணா சாப்பிடுறோம். சரி. அம்மா, ஏண்டி இவ்வளவு நேரம்? மார்க்கெட்ல நின்னு மச்சானோட பேசிட்டு இருந்தேன். கொழுப்பு தாண்டி உனக்கு. பின்ன என்ன, டெய்லி வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னா இது ஒரு கேள்வி. இத பாருமா, பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனா நேரத்துக்கு வீடு வந்து சேரணும். இல்லைன்னா பெத்தவங்க வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு துடியா துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே ஓகே, கூல் டவுன் பா. அதான் நான் வந்துட்டேன்ல. வயிற்றுல இருக்கிற நெருப்ப அணைச்சிடுங்க. அபி அபி, எப்படி பேசுறா பாருங்களேன். அடங்க மாட்டேங்கிறாளே. அங்க அந்த மனுஷன் இவளை பார்க்க முடியலன்னு புழுவா துடிக்கிறாரு. இங்க இவ பெருச்சாலியாட்டம் தூங்கிட்டு இருக்கா. இவள எந்த
எந்திரி எந்திரி எந்திரி. அடச்சி நிறுத்து. வந்துட்டியா? இனிமே நான் தூங்குன மாதிரி தான். ச்சே. ஓஹோ, நீங்க எங்க வீட்ல ஹாயா படுத்து தூங்குவீங்க, இந்த வெயில்ல போய் உங்க வேலையை நாங்க பார்த்துட்டு வரணுமா? என்னது? ஏன் வேலையை நீ பாத்தியா? நீ டியூஷனுக்கு தானே போன? அது முதல்ல. இப்பதான் நீயும் அந்த கணபதியும் சேர்ந்து என்ன போஸ்ட் உமன் ஆக்கிட்டீங்களே. ஏய், நீ அவரை பாத்தியா? என்ன அவரை பாத்தியா? அந்த மனுஷன் உன்னை பாக்குறதுக்காக பல கெட்டப்ல நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வராரு. ஆனா நீ கோவில பார்த்த அந்த 4 பேருக்கும் பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற. உங்களால வீட்டுக்கும் மார்க்கெட்டுக்கும் நடந்து நடந்து ஏன் கை கால் தான் வலிக்குது. கொஞ்சமாவது ஆம்பளைங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கோப்பா. சரி சரி, அவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரா? அவர் சொல்ல வேண்டியதை எழுதியே கொடுத்திருக்காரு. என்ன லெட்டரா? ஏய், குட்ரி குட்ரி குட்ரி. இரு 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 இரு, ஏன் இப்படி அவசரப்படுற? ஐயோ, முதல்ல லெட்டர் குட்ரி. குடுக்கலன்னா அப்பா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? பண்ணிக்கோ. ஐயோ, புரணி புரணி என் செல்ல ப்ளீஸ் குட்ரி குட்ரி. தரேன், முதல்ல என் காலை பிடிச்சு விடு. பிடிச்சி தொலைக்கிறேன், படுத்து தொலை. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லைங்க மேடம், நீங்க படுங்க, நான் பிடிச்சி விடுறேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அது காலெல்லாம் ஒன்னும் அமுக்க வேணாம், லெட்டர் நோட் புக்ல இருக்கு, எடுத்துக்கோ. ஏய் லூசு, கோயிலில் யாராவது பார்த்து ஏதாவது சொன்னா அதுக்கு மூட் அவுட் ஆயிடுறதா? இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு நீ பார்க்குக்கு வா, அங்கே உன்னை கவனிச்சுக்கிறேன். இப்படிக்கு பிரியமுடன் உன் அன்பு கணபதி. அம்மா, என்னம்மா இது? எப்படிம்மா உங்களால் என்கிட்ட பேசாமல் இருக்க முடியுது? ஏம்மா என்ன இப்படி அவாய்ட் பண்ணுறீங்க? யாரு யார் அவனை அவாய்ட் பண்றது? நான் அவனை அவாய்ட் பண்றேன்? நல்லா யோசிச்சு பாரு, யாரு யாரை அவாய்ட் பண்றாங்கன்னு உனக்கே தெரியும். மா ப்ளீஸ் ப்ளீஸ்மா, தயவு செய்து நான் சொல்றது இப்போது பொறுமையாக கேளுங்கம்மா. நான் வேணும்ன்ட்டு எதுவுமே செய்யலம்மா, அந்த சூழ்நிலை அப்படி. விட்டிருந்தனா லக்ஷ்மி குத்து விளக்கெல்லாம் குத்திக்கிட்டு செத்துருப்பாமா. ஓஹோ, லட்சுமியோட தற்கொலையை தடுக்கதான் உங்க அம்மாவை நீ கொலை பண்ணிட்டியா? அம்மா ப்ளீஸ். இது பாருங்கம்மா, நான் லக்ஷ்மியை வருஷக்கணக்காவோ இல்லை மாசக்கணக்காவோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கல. நீங்க ஆசைப்பட்டீங்கிறதுக்காக தான் நான் கல்யாண பெருமாள் கோயிலுக்கே போனேன். அங்கதான் லக்ஷ்மியை வாழ்வா சாவாங்கிற கிட்டான சூழ்நிலையில நான் பார்த்தேம்மா. கண்டதும் காதல்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனடா கண்டதும் கல்யாணம்? உனக்காக மணவரையில காத்துட்டு இருந்தாலும் பொண்டாட்டி. கிட்டத்தட்ட அப்படிதான். வாய மூடுறா. வர வாங்க கோயிலுக்கு அனுப்புனா சாபத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறான். நான் நடந்து போறப்போ முந்தானை எங்கேயாவது மாட்டிக்கிட்டா கூட அதை நீதான் பிடிச்சிக்கிட்டு நடந்து வரேன்னு திரும்பி பாப்பேன்டா. நான் அந்த அளவுக்கு உன்னை குழந்தையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன மறந்து, நம்ம குடும்பத்தை மறந்து, நம்ம மானம் மரியாதை ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் மறந்து கோயில்ல உண்டை கட்டி வாங்கிட்டு வந்த மாதிரி ஒருத்தி ஈஸியா எழுத்துக்கிட்டு வந்து இவதான் பொண்டாட்டி நிக்கிறியாடா? பாருடா, நீ கூட்டு வந்த அந்த பொண்ணு வேணா உனக்கு பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா எந்த காலத்திலயும் எனக்கு மட்டும் மருமகளா வர முடியாது சொல்லிட்டேன்.
ராசி இல்லாதவன்னு சொன்னேனே, கேட்டீங்களா? இப்ப நான் உங்களையும் அம்மாவையும் பிரிச்சுட்டேனே. லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி இது? ஆ? இது பார், எங்க அம்மா என்கிட்ட கோவமா பேசுறதுக்கும் உன்னோட ராசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. லக்ஷ்மி, எந்த புள்ள இப்படி செஞ்சாலும் பெத்தவங்க இப்படிதான் கோவப்படுவாங்க. அதெல்லாம் ஒரு 4 நாள்ல சரியா போயிடுமா? இல்லங்க, உங்க அம்மாவோட கோவத்தை பார்த்தா இது 4 நாள்ல சரியாகிற மாதிரி எனக்கு தெரியலங்க. ஐயோ லக்ஷ்மி, 4 நாளுங்கிறது நான் ஒரு பேச்சுக்கு சொன்னது. எத்தனை நாள் வேணாலும் ஆகட்டும், என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்க அம்மா மன்னிச்சு தானே ஆகணும். நான் வேணும்னா அது வரைக்கும் எங்க வீட்ல போய் இருக்கட்டுமா? என்ன சொன்ன? உங்க வீடா? ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் உங்க வீடுன்னு ஒண்ணு தனியா இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? இத பார் லக்ஷ்மி, நம்ம கல்யாணம் எப்படி நடந்ததுங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா எந்த நிமிஷத்துல நான் உன் கழுத்துல தாலி கட்டணும், அந்த நிமிஷத்துல இருந்து நீ தான் என் பொண்டாட்டி. எங்க அம்மா பேசுறத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டோ மறுபடியும் இந்த வீட்டு விட்டு வெளியில போகணும்னு கனவுல கூட நீ நினைக்காத. யாருன்னு கேட்டா அவங்க யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? சாமி கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுத்தி வந்ததுக்கு அப்புறம் அம்மாவும் நானும் மரத்தடியில் வந்து உட்கார்ந்தோம். அவங்க 4 பேரும் திடீர்னு வந்து நின்னு, அதுல ஒரு பொம்பளை, என் பேர் ஆயிஷா, எனக்கு சுமங்கலி ஆசீர்வாதம் வேணும் பண்ண அப்படின்னாங்க. என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அம்மா அவங்களதான் கேக்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ண தயாராயிட்டாங்க. உடனே அந்த பொம்பளை, எங்களுக்கு வேண்டியது உங்களோட ஆசீர்வாதம் இல்ல, உங்க பொண்ணோட ஆசீர்வாதம் சொல்ல எனக்கு கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு ஷாக்கு. அம்மாவுக்கு கல்யாணம் ஆகாத என்கிட்ட சுமங்கலி ஆசீர்வாதம் கேக்குறாங்களேன்னு அவங்களுக்கு ஷாக்கு. பயத்துல எனக்கு வேர்த்தே போச்சு, நடுநடுங்கி போயிட்டேன். நல்ல வேலை அம்மா அதுக்குள்ள கல்யாணம் ஆகாத பொண்ணுகிட்ட நீங்க எப்படி சுமங்கலி ஆசீர்வாதம் கேட்கலான்னு சண்டை போட்டு என்னை இழுத்துட்டு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு படபடப்பே அடங்கல. அதான் என்ன சுத்தல்ல விட்டுட்டு 3 நாளா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தியா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? மறுபடியும் அவங்க வீடு தேடி வந்துட்டா? ஒருவேளை அவங்க அங்கேயே வந்து உன் தாலி எடுத்து உங்க அம்மாட்ட காமிச்சு கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு சொன்னீங்களே, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருந்தாங்கன்னா? இத பாருங்க, நான் ஏற்கனவே ரொம்ப பயந்துருக்கேன், நீங்க வேற என்ன பயமுறுத்தாதீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என் பயம் உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? இல்ல பி. என்ன இல்ல பி? இப்ப கூட யாராவது 4 பேர் சேர்ந்து வந்தா எனக்கு அந்த ஆயிஷா குடும்பம் வர மாதிரியே இருக்கு. நீ இப்படி அடம் பிடிச்சிட்டு இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க அப்பா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, முதல்ல அது முடிட்டோம். ஆமா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே முகூர்த்தத்துல உங்களுக்கு உங்க மாமா பொண்ணு தேவகிக்கும். அபி ப்ளீஸ், இப்படி சொல்லிதான் உன் கழுத்துல என்ன தாலி கட்ட வச்ச. யாருக்கும் தெரியாம நம்ம பண்ண கல்யாணம் இப்ப யாருன்னே தெரியாத 4 பேருக்கு தெரிஞ்சு போச்சே. நம்மள யாருன்னே தெரியாதவங்களுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சா நமக்கு என்ன கவலை? யார் நீங்க? என்ன பாக்குறீங்க? நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியாதா? யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒதுக்குப்புறமா தள்ளிட்டு வந்துட்டியா? ஹலோ சார், பார்த்து பேசுங்க. நாங்க ஒன்றும் அப்படிப்பட்டவங்க கிடையாது. நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஏன் நம்பிக்கை இல்லையா? இத பாருங்க, தாலி. தாலியில கட்னவனோட ஐடென்டி கார்டு அட்டாச் ஆயிருக்கு. இங்க பாருங்க, எங்க கல்யாண போட்டோ. இப்போவாது நம்புறீங்களா? சாரி சார், வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் சாமர்த்தியமா பேசி தப்பிச்சு போயிடுறாங்க சார். அதனாலதான் அதிகமா பேச வேண்டியதா போச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க உங்க கடமை தானே செஞ்சீங்க. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புங்க சார். எனக்கு கோயில்ல பார்த்த 4 பேர், அது இவங்க தாங்க.
பயப்படாதம்மா, உங்களுக்கு உதவி செய்யத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். உதவி செய்ய போறீங்களா? நீங்களாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க எங்களுக்கு உதவி பண்ண போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? நீங்க சந்தோஷமா வாழ என்னென்ன உதவி செய்யணுமோ அதை நாங்க செய்ய போறோம். உங்க உதவி வேணா ஒண்ணு வேணாம், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, எங்க உதவி உனக்கு தேவை, உன்னுடைய சுமங்கலி ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. யார் சுமங்கலி? தழிய கழுத்துல தாலியை தொங்க விட்டுட்டு கட்டின புருஷனையும் பக்கத்துல வச்சுட்டு யார் சுமங்கலின்னு கேக்குறியம்மா? வேண்டாமா, அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே, அப்புறம் ஏன் மறைக்கிற? இத பாருங்க, நாங்க இப்பவும் சொல்றோம், உங்களை கஷ்டப்படுத்தவோ இல்ல ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டு நோகடிக்கவும் நாங்க வரல. அப்படியே என்னையே சுத்தி சுத்தி வந்து சுமங்கலி ஆசீர்வாதம் கேக்குறீங்க? கல்யாணம் முடிஞ்சு கலகலப்பா இருக்க வேண்டியனா தாலியை மறைச்சுக்கிட்டு புருஷன் கூட ஒன்னா சேர்ந்து வாழ முடியாம. இதை பாருங்க, இவ என் கூட சந்தோஷமா இருக்கிறத கொஞ்ச நேரம் தான். அது ஏன் நீங்க வந்து கெடுக்குறீங்க? முதல்ல நீங்க புறப்படுங்க.